வணக்கம் நேயர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் KR ரமேஷ், ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். நில தத்துவத்தை எடுத்துக்கொண்டோம்னால் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு பிரிச்சிருவோம். குறிஞ்சினா மலை, மலை சார்ந்த இடம் அப்படின்னு சொல்கிறோம். முல்லைனா காடு, காடு சார்ந்த இடம் சொல்லிடுறோம். மருதம்னாக்க வயல், வயல் சார்ந்த இடம் சொல்லிடுறோம். பாலைனா பாலை இருக்கு, அதாவது குறிஞ்சி வெப்பமான மாறும்போது அது பாலையாக மாறுகிறது என்ற குறிப்புகளும் பார்க்கிறோம். நெய்தல்னா நீர்நிலைகள் உள்ளது. இது நிலம் சார்ந்த விஷயமா இருந்தால் அப்போ குழுமங்கள் அங்கே இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. இந்த அடிப்படையில் காடு, காடு சார்ந்த இடம் அப்படிங்கிறதுலையும் மலை, மலை சார்ந்த இடம் என்ற இடத்துலையும் அப்படி பார்ப்போம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ முருகன் அப்படிங்கிறவர் மலை, மலை சார்ந்த இடத்துக்கான தெய்வமாக இருக்க வாய்ப்புண்டு. அப்போ வேல் அப்படிங்கிறது முக்கியமாக ப்ரிடாமினன்ட்லி யூஸ் பண்ணியிருக்க விஷயம் இருக்கும். அப்போ இந்த குழுமத்துக்கு வேல் என்பது முக்கியமான ஒரு துருப்புவாக இருக்க வேண்டும், ஆயுதமாக இருக்க வேண்டும். முல்லை நிலத்திலே காடு, காடு சார்ந்த இடம். அப்போ ஆடு மாடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு போய் அந்த காட்டுல எல்லாம் விட்டு நம்ம மேய்ச்சல் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படின்னா யார் வருது? இடையர்கள், இடைச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடு மாடு மேய்ப்பவர்கள். அப்போ ஆப்வியஸ்லி நமக்கு கண்ணன், திருமால் அப்படின்னு வந்துடுவார். அப்போ கோல் கையில் இருக்கும், இந்த தெய்வத்துக்கு கோல் கையில் இருக்கும் அப்படின்னு வைத்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வரக்கூடியது வயல், வயல் சார்ந்த இடம். வயல், வயல் சார்ந்த இடம்னா மருதத்தில் வந்துடுது. வயலோட இருக்கிறது யாருக்கணும்? இந்திரன்கிட்ட நல்ல மழை வேணும்னு கேட்கணும் இல்லையாப்பா? இந்திரனுடைய வர்ஷிப் எல்லாம் இந்த வயல், வயல் சார்ந்த இடத்துல இருக்கும். பாலை என்பது பாழ் போன இடம் அப்படிங்கிற இடத்துல இங்க அபகரிக்கக்கூடிய விஷயமாக கத்தி வைத்திருப்பார்கள். அப்ப கத்தி, ஆயுதங்கள், கூரான ஆயுதங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களா சிவன் வழிபாடுகள் இவர்கள்கிட்ட இருக்கும். அடுத்ததாக நம்ம வைத்திருக்கிறது நெய்தல் அப்படிங்கிற பார்க்குறோம். நெய்தல் என்ன இருக்கு? சங்கு இருக்கு. சங்கு மட்டும் இல்லை, காளிக்கு உகந்தது சங்கு அப்படின்னு பார்க்குறோம். வருணனை வழிபடுவதும் இப்படியாக பலவிதமான நில வகைகளே நாம் ஒவ்வொரு தெய்வங்களையும் பிரிக்க முடியும். அப்படின்னா குலதெய்வத்தின் அடிப்படையில் நம்ம இப்போ சில ஆயுதங்களை பார்த்தோம். வேல், கம்பு, கத்தி, வீச்சருவாள், சங்கு,